கர்த்தர் நல்லவர். நம் வருடந்தோறும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நமக்கு பாரம்பரியமாக மாறினாலும் கூட, ஆனால் இது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு நேரம். ஆண்டவருடைய அன்பை நாம் அதிகமாக உணர வேண்டும். இந்த நாட்களில் உலகத்தில் எவ்வளோ பேர் தவறு செய்து பல விதமான காரணங்களாலே தண்டனை ஏற்பது உண்டு. எந்த தவறும் செய்யாமல் நன்மையே செய்து சுற்றி தெரிந்தவருக்கு இப்படி ஒரு தண்டனை என்றால் அந்த காட்சி எதற்காக நமக்காக தான் என்பதே ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து அவரை போலவே நாம் மாற வேண்டும் என்பதான ஒரு சிறப்பான ஒரு பாடல். ஜெபம் செய்வோம். நல்லாண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட சற்று நேரம் வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாக இந்த கிருபையின் நாட்களை கர்த்தர் காணும்படியான ஒரு சாகியத்தை கர்த்தர் மீண்டும் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பேருக்கு கிடைக்காத இந்த சாகியத்தை கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய
கிருபைக்காக. ஒருவேளை கடந்த வருடத்தில் இப்படிப்பட்டான இந்த லெந்து நாட்களை நாம் அனுசரித்தோம். இந்த வருடத்தை நாம் காணுவோமா என்பது நமக்கு நிச்சயமில்லாத ஒன்றாக இருந்தாலும் கூட கர்த்தர் கிருபையாக நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே இந்த அருமையான சாம்பல் புதன் ஆராதனையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு சாகியத்தை கர்த்தர் இன்றைக்கு தந்திருக்கிறார். இந்த 40 நாட்கள் என்பது வேதத்திலே நிறைய விசேஷித்த காரியங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 40 என்பது வார்த்தை நிறைய வருகிறது. அது வருடங்கள், ஆட்கள் அப்படியெல்லாம் நிறைய வருகிறது நாம் பார்க்கிறோம். நாட்கள் எல்லாம் வருகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம 40 நாட்கள் ஆண்டவருடைய மரணத்துக்கு முன்பதாக, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக ஆண்டவர் எப்படியாவது மரணத்துக்காக அவர் ஆயத்தப்பட்டார் என்பதை நினைவு கூறும்படியாகத்தான் நாம் இந்த சாம்பல் புதன் ஆராதனையை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். வருடந்தோறும் அதை நாம் செய்கின்றோம். வருடந்தோறும் வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே நாம் கடந்து போவதற்கு முன்பதாக நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த சாம்பல் புதனை நீங்கள் ஒவ்வொரு விதமாக சொல்வது வழக்கம். லெந்து நாட்கள் என்று சொல்வார்கள், துக்க நாட்கள் என்று சொல்வார்கள், பரிசுத்த நாட்கள் என்று சொல்வார்கள், உபவாச நாட்கள் என்று சொல்வார்கள், தியாக நாட்கள் என்று சொல்வார்கள், ஆயத்தப்படக்கூடிய நாட்கள் என்று சொல்வார்கள், தபசு நாட்கள் என்று சொல்வார்கள், கடினமான நாட்கள் என்று சொல்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக சோதனை நாட்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே இதுவரைக்கும் வந்த சோதனை காட்டிலும் இந்த 40 நாட்களும் அதிக சோதனைக்கு உட்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். ஏன்னா வேதத்துல பிசாசானவன் நாம் எப்பெல்லாம் தேவனை அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மை அதிகமாக துன்பப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே அவன் இருக்கின்றான். அவனை ஒருபோதும் விடவே மாட்டான். அப்படிப்பட்டதான சோதனையை நாம் கடந்து போவதுதான் இந்த தபச நாட்கள். அப்ப அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். வேதத்துல 40 என்பது விசேஷித்த, அது 40 நாட்கள் என்று ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலாவதாக நோவாவினுடைய நாட்களிலே இரவும் பகலும் எத்தனை நாட்கள் மழை பெய்து? 40 நாட்கள் மழை பெய்து. அது வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். முதலாக இந்த உலகம் தண்ணீராலே அழிக்கப்பட்ட போது 40 நாள் மழை. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் மழையே நமக்கு கஷ்டம். சென்னையெல்லாம் 6 நாள் மழை எல்லாம் பெய்தா போதும், அவ்வளவுதான். பிரிட்ஜ் மேல என்ன பண்ணிடுவாங்க? கார் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த நிலைமை ஆகிடுச்சு. 40 நாட்கள் இரவு பகலும் விடாம மழை பெய்தது. நாம் வேதத்தை வாசிக்கின்றோம். மோசே மலையின் மேல் ஏறி எத்தனை நாள் உபவாசம் இருந்தா? 40 நாட்கள். அது எப்படி? குசியாமலும். நீங்க எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம உபவாசம் இருப்போம். ஒரு சிலர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சிலர் ஒரு பொழுது காலையோ மாலை மத்தியானமோ இரவோ ஏதாவது ஒரு வேலையை அவங்க பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் நான் வீணான காரியங்களை நான் செலவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுத்தனை பண்ணுவாங்க. இது பொறுத்தனையின் காலங்கள். அதெல்லாம் நல்லதுதான். நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்குது, பூ வைக்காம இருக்குது, மற்ற காரியங்கள் எல்லாம் நல்லதுதான். ஆனா எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனா எல்லாவற்றுக்கும் முக்கியம் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பது அவசியமா இருக்கு. இந்த 40 நாட்கள் எப்பொழுதுமே நாம் பரிசுத்தமா இருக்கணும். அது குறிப்பாக சோதனை காலம் என்று நான் சொல்றதை வருகிறா. இந்த நாட்களிலே பரிசுத்த குலைச்சல் உங்களுக்கு நிறைய வரும். அப்ப அதை நீங்கள் கடந்து போக வேண்டும். அப்போ இரவும் பகலும் அவன் குசியாமலும் முடியாமல் 40 நாட்கள் உபவாசம் இருந்தாங்க என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். யோனாவை ஆண்டவர் நினைவேக்கு அனுப்பினார். அங்க போய் எத்தனை நாள் அவன் சுவிசேஷத்தை அறிவிச்சான் தெரியுங்களா? 40 நாட்கள். ஆண்டவர் உங்களை அழிக்க போகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி டெய்லி போய் 40 நாட்கள் யோனா சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லி யோனாவை நாம் வாசிக்கின்றோம். தாவீது கோலியாத்துடைய யுத்தம் நடந்தது தெரியுமா? கோலியாத் ஒவ்வொரு நாள் வருவான், வந்து சவால் விடுவான், திரும்பி போயிடுவான். அப்ப எத்தனை நாள் சொல்லுகிறது? 40 நாள் தான் தாவீது கோலியாத்தை வென்று. நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க அந்த கதையை. 40 நாட்கள் வந்து போவோம். ஆனா 40வது நாள் பெரிய வெற்றி அவருக்கு கிடைத்த தாவீதுக்கு. இயேசு உபவாசம் இருந்தார். எத்தனை நாள்? 40 நாள் இருந்தார். அது நம்ம வேதத்துல வாசிச்சோம். உபவாசம் 40 நாட்கள் மலையிலே இருந்தார். நம்ம அப்படி இருக்க முடியாது. குசியாமலும் முடியாமலாம் இருக்க முடியாது. ஆனா
இந்த நாட்களிலே நம்ம உபவாசமும் ஜெபமும் வேத வாசிப்பும் நம்ம எப்பொழுதும் நம்முடைய பரிசுத்தத்தை காக்க ரொம்ப உதவும். ஆக இயேசு உபவாசம் இருந்தால் 40 நாட்களுக்கு ஒரு விசேஷித்த காரியங்கள். கடைசியாக பாத்தீங்கன்னா இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர் ஒவ்வொருவருக்காக தரிசனம் கொடுத்தார். அது எத்தனை நாட்கள் தெரியுமா? 40 நாட்கள் தரிசனம் தந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அவர் வானத்துக்கு ஏறி போனார். இது இப்படியாக 40 நாட்களை குறித்து விஷயம். ஆக இப்பொழுது 40 நாட்கள் நாளிலிருந்து பைபிள் ஸ்டடி, வேத ஆராய்ச்சி எனக்கு நான் ஒரு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிறேன். ஏன்னா நம்முடைய பாஸ்டர் வந்து காலையில் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது அது ஒரு பெரிய நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். போன வருடத்திலே மலைமேல் ஏறும் அனுபவம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். அவை நாளை தினத்திலிருந்து 40 நாட்களும் அதிகாலையிலே ஆண்டுடைய ஆலயத்திலே நம்ம வந்து நாம் 1 மணி நேரம் செலவிட போகின்றோம். அப்ப இந்த நாட்கள் நமக்கு சோதனை காலம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய சோதனை வருங்க. இதுவரைக்கும் வந்ததை காட்டிலும் இந்த நாட்களில், ஏன்னா அப்படிதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தத்தை நெருங்க பிசாசு உங்களை நெருங்க விடாதபடி பல சோதனைக்கு உட்படுத்துவான். அவனுடைய பேரே என்ன தெரியுமா? சோதனைக்காரன். நீங்க வேதத்தை 10:4 வாசிக்கும் போது சோதனைக்காரன் வந்து என்று சொல்லி நான் வேதத்தை வாசிக்கிறேன். அவன் பேரே சோதனைக்காரன். நம்மளை அவன் சோதிக்கிறதா அவன். அப்போ இந்த சோதனைய நம்ம என்ன பண்ணணும்? சாதனைகளாய் மாற்றணும். அதுதான் வேதத்துல ஒரு சிலர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரையும் நான் பேச நேரம் கிடையாது. 3 பேர் தனக்கு வந்த சோதனையை அவர்கள் எப்படி சாதனைகளாக மாற்றினார்கள், எதினால் அவர்கள் சாதனைகளாக மாற்றினார்கள் என்று சொல்லி 3 பேருடைய வாழ்க்கையை நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போய் முதலாவதாக வாசியுங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை போதும். பிசாசு மட்டும் சோதிக்கிறது இல்லைங்க. சில நேரங்கள்ல யார் சோதிக்கிறார்? தேவனும் நம்மை சோதிப்பார். நீங்க ஆயத்தமா இருங்க. ஆனா தேவன் சோதித்தார்னா அந்த சோதனை நம்மளாலே தாங்கிக் கொள்ள முடிகிற அளவுக்கு தான் நம்மை சோதிப்பார். ஆனா இங்க இந்த சம்பவத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். இது ஒரு பயங்கரமான ஒரு சோதனை, யாருக்கும் வரக்கூடாத ஒரு சோதனை ஆபிரகாமுக்கு வருது. பெரிய தவறு பண்ணிட்டாங்க. எந்த காரியங்கள் நடந்த பின்பு என்பது இவர் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனா அந்த வாக்குகளை அவர் நம்பாதபடி இவன் என்ன பண்ணிட்டாங்க? அடிமை பெண்ணை ஆபிரகாமோட இணைக்க கொடுத்து அது நிமித்தமாக ஒரு குழந்தை பிறந்து அந்த பிரச்சனையெல்லாம் நடந்து ஓஞ்சி இந்த காரியம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது? ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு அருமையான ஒரு குழந்தை பிறந்து விட்டது. ஈசாக்கு என்று பெயரிட்டு அதை வளர்த்து வந்தான். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சோதிக்க ஆபிரகாமை சித்தம் கொண்டார். எப்படி சோதிக்கிறார் பாருங்க. வேற எதையாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. என்ன சொல்றாரு? அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அவன் எதிர்பார்க்க இவ்வளவு பெரிய சோதனை வரும்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கல. ஏதோ சொல்ல போறாரு, நம்மளை ஆசீர்வதிக்க போற. அடிக்கடிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆபிரகாமே. உன் சந்ததியினால் பெருகப்படும், நீ பழுகி பெருகுவாயாக. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன் வம்சங்களெல்லாம் பூமிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். இப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இன்னைக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார். அவருக்கு சின்ன டெஸ்ட், ஆபிரகாமுக்கு அது பெரிய டெஸ்ட். 10th 12th மாதிரி பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகணும். இங்க என்ன சொல்றாரு? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக தருகிறேன். என்னடா சோதனை! ஆபிரகாம் அவருடைய மனநிலையை யோசிப்பார். 75 வயதில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். 100 வயதில் ஈசாக்கு 25 வருடங்கள் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லிட்டார். இப்போ ஒரு சின்ன சோதனை அவனுக்கு வருது. அவருடைய ஆபிரகாமுக்கு பெரிய சோதனை, ஆனா ஆண்டவர் ஒரு சின்ன சோதனையா தான் அவருக்கு கொடுத்திருப்பார். அவர் நிச்சயமா தெரியுங்க, ஆபிரகாம் இந்த டெஸ்ட்ல ஜெயிச்சிருவார், இல்லைன்னா சோதிக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார் என்றால் நீங்க அந்த சோதனையில கண்டிப்பா வெற்றி பெறுவீர்கள்.
வெற்றி பெறாமல் தோல்வி அடையக்கூடிய அந்த சோதனையை ஆண்டவர் உங்களுக்கு ஒருபோதும் தருவார். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா இங்கே ஆபிரகாம் இப்ப வசனம் வாசிக்கிற நேரம் இல்ல, அவரை கஷ்டமே படலைங்க. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து போறோம், லேட் பண்ணல. ஏன்னா ஒரு பெரிய நம்பிக்கை. அதான் ஆபிரகாமுடைய சோதனை சாதனையாய் மாறினதுக்கு என்ன காரணம்னா அவன் கர்த்தரில் வைத்த நம்பிக்கை. சும்மா விசுவாசிகளின் தகவல் என்று ஆபிரகாம வேதம் சொல்கிறத சும்மா தான் கிடையாது. ஒரு நிலையில பெரிய கோடீஸ்வரன், அவனை மாதிரி பணக்காரன் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம் தான். நான் சொந்த தேசத்துக்கு போ, எல்லாவற்றையும் விட்டு போறோம். எப்படி யோசிச்சு பாருங்க. அதனால விசுவாசிகள் தகவல் இந்த இடத்துல கூட நீ உன் மகனை பலி கொடுக்கணும்னு சொல்ல ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீங்க உன் வம்சம்லாம் ஆசீர்வதிக்கப்பட சொன்னீங்க, 25 வருஷம் கழிச்சு இந்த குழந்தையை கொடுத்தீங்க, இப்பவே கேட்கறீங்களே இது நியாயமா? ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாம் கண்டிப்பா இந்த சோதனையை சாதனையாக மாற்றுவான். என்ன நடந்தது? அதிகாலையிலே எழுந்து சேலை கட்டி கொண்டு போ, எல்லாத்தையும் கூப்பிட்டு அவளையும் பையனையும் கூப்பிட்டு பலியில எல்லா பொருட்களையும் அழைத்துக் கொண்டு கழுத மேல வச்சு கொண்டு போறான். இந்த இதை நீ வீட்டுல படிச்சு பாருங்க. 5ஆம் வசனத்துல அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களுக்கு நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையானாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு ஆண்டவர் திரும்பி வருவா கூட்டாரு. பலி கொடுக்க கூட்டாங்க. இல்ல நான் திரும்பி வருவேன்னு சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொல்லிருக்கணும்? நான் மட்டும் திரும்பி வருவேன். நான் அப்படி சொல்ல என்ன சொல்றான்? திரும்பி வருவோம், நானும் பிள்ளையாடு திரும்பி வருவோம். சொல்லுங்க, இதுதான் நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கை. சோதனைகள் வரும்போது நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஆண்டவரை முழுவதுமாய் நம்புங்கள். நமக்கு எல்லாமே அதான் பிரச்சனை. பெற்றோரையும் அறமுறையா நம்புவோம், ஆண்டவரையும் அறமுறையா நம்புவோம். நம்ம நம்பிக்கையே அறமுறையா இருக்கு. ஆபிரகாமை போல ஒரு முழு விசுவாசம், முழு நம்பிக்கை ஆண்டவரை சார்ந்து இருக்கு. நானும் பிள்ளையாண்டாலும் திரும்பி வருவோம். எவ்வளவு அருமையான வார்த்தை, நம்பிக்கை வார்த்தை. அவனுடைய சோதனை அவர் நம்முடைய நம்பிக்கையினாலே சாதனையாய் மாறும். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் ஈசாக்கை பெருகப்படுகிறார். ஈசாக்கு பிறகு யாக்கோபை பெருகப்படுகிறார். இவருடைய வம்சங்கள் முற்பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு வந்த சோதனை அவனுடைய நம்பிக்கையினால் அவன் சாதனையாய் மாறினான். ஒரு நிலையில அந்த பச்சை பிள்ளை கேக்குது, எல்லாம் இருக்குது, வழியில ஆடிங்க. அந்த வார்த்தையெல்லாம் நம்ம படிக்கும் போது கண்ணீர் வரும். ஆமா, அவனுக்கு தெரியாது தன்னை வழியில போறாங்கன்னு ஈசாக்கு தெரியாது. தெரிஞ்சவரோட வரமாட்டான். எப்படி வருவான்? ஐயோ அப்பா என்ன வழி கொடுக்க போறாங்க, நான் வரமாட்டேன்னு ஓடி ஒழிச்சுப்பான். ஆனா அவன் தெரியாது, கேட்கிறான். அப்போ சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்ளும். நல்ல வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் நீங்க கவனிக்கணும். கர்த்தர் பார்த்துக் கொள்ளும். இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்ளும். பிரச்சனை வருதா? கர்த்தர் பார்த்துக் கொள்வான். இந்த வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம். அவன் பார்த்துக் கொள்வான், இவன் பார்த்துக் கொள்வான், அதெல்லாம் இல்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வான். உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை சோதனைகளை சாதனையாக மாற்றும். ஆபிரகாமுடைய சோதனை நம்பிக்கை நிமித்தமாக சாதனையாக மாறுகிறது. ஆகவேதான் நம் முற்பிதாக்களை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்குடைய சந்ததி, யாக்கோபுடைய சந்ததி. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய சாதனை! இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். கர்த்தர் சோதிக்கும் போது நாம் இதில் வெற்றியாய் காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை தான் அதை கொடுக்கிறோம். அப்போ முதலாவதாக ஆபிரகாமுடைய சோதனை நம்பிக்கையினால் சாதனையானது. இரண்டாவது தெரிந்த ஒரு காரியங்கள். இரண்டாவது ஒரு சோதனை உங்களுக்கு தெரியும். யோபுடைய வாழ்க்கையில் யோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் இங்கே யார் சோதிக்கிறார்? பிசாசு யோபுவை சோதிக்கிறார். ஆனா டைரக்டா வர முடியல, பர்மிஷன் வாங்கிட்டு வர. யார்கிட்ட?
வேலி அடைச்சு யாரும் ஆண்டோடைய அனுமதி இல்லாம அந்த வேலியை தாண்டி போக முடியாது. அப்படி பாதுகாப்புடையது. அப்ப யோபுவை போல வேதம் சொல்லுகிற முதல் வசனத்துல உத்தேசத்துல யோபு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமன், சன்மார்க்கன், பயந்தவன், பொல்லாப்பு. அவனை போல பூமியிலே அவ்வளோ அருமையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தவன். அவனுடைய பிள்ளைகளே பரிசுத்தமாய் வளர்த்தவன். இப்ப அவனுக்கு பிசாசு எப்படியாவது இவனை கவிழ்த்து விட வேண்டும் ஒரு சோதனை. ஆனா யோபுக்கு வந்த சோதனையை யோபு எப்படி சாதனையாக மாற்றினான் என்று நான் பார்க்க வேண்டும். நடந்தது காரியம் தெரியும். கர்த்தர்ட்ட போனா சாதா பர்மிஷன் கேட்கிறான். அவரே யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆமா அவன் நல்லா வச்சிருக்கிறீங்க, அதனாலதான் அவன் நல்ல ஜாலியா அப்படியே உங்களுக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் அவன் மேல கையை போடுங்க, அவன் என்ன நினைக்கிறானா இல்லையா பாருங்கன்னு சொல்லி பிசாசு என்ன பண்றான், சவால் பண்றான். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, சரி அவன் மேல எல்லாத்தையும் உங்ககிட்ட அதிகாரம் கொடுத்துருக்கேன், ஆனா அவன் உயிரை மட்டும். அதனாலதான் அவன் உயிரையும் விட்டு வச்சாங்க, கூட மனைவியும் விட்டு வச்சாங்க. அவனும் அவனுக்கு உயிர் தான். நம்ம அப்படி நினைக்கணும், அவனும் மனைவியும் உயிர். பிள்ளைகளுக்கு என் மனைவி போக வேண்டியதானே? இல்ல. ஏன்னா அந்த சோதனை அவனுக்கு சாதனையாக மாறணும்னா யோபுடைய மனைவி இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். அப்போ இங்க யோபு இவ்வளவு பெரிய சோதனை அவனுக்கு வந்த போது எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எத்தனை பேரு? 7 குமாரர், 3 7,000 மாடு, 3,000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, திரளான பணிவிடைக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க. கிழக்கத்தில் புத்திரர்கள் அவர்களை காட்டிலும் இவனை பார்த்து பெரியவன் யாருமே கிடையாது. எல்லாத்தையும் இழந்தான். எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. ஒன்னொன்னா நியூஸ் வருது. ஓகே ஆண்டவர் சரி அப்படிதான் அனுமதிப்பார் ஆண்டவர். நீங்க கலங்காதீங்க. அதுவும் இந்த நாட்களிலே, இந்த 2 நாட்களிலே, தவச நாட்களிலே, கிருபை நாட்களிலே அநேக விதமா சொல்லுங்க. நீங்க ஒரு பொருத்தனை எடுத்துருப்பீங்க, அந்த பொருத்தனைகளை கூட நிறைவேற்ற விட முடியாம விசுவாசத்தை பண்ணுவோம். எங்களுக்கு அப்படி நடந்தது நிறைய காரியம். ஆமா, சின்ன சின்ன காரியம் கூட நம்மளால செயல்படுத்த முடியாது. அப்படிலாம் சோதிப்போம். ஆனா அந்த சோதனைகளை நாம் சாதனைகளாக மாற்ற வேண்டும். யோபு என்ன பண்ணா, ஒவ்வொரு நியூஸா வருது. வர்ற நியூஸ் எல்லாம் இவருக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள. நம்மளால தான் நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு சரிஞ்சிருப்போம். இல்லன்னா ரெண்டாவது ஆண்டவரை தூஷித்து இருக்கும். இதுதான் நடந்திருக்கும். இவன் எந்த விதத்துல ஒரு கலங்கவே இல்லை. அதுதான் அந்த நன்றினா அவருடைய சோதனை சாதனையான. அதுதான் வார்த்தை. வாசிங்க 21 வசனத்தை வாசிங்க. நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்து நிர்வாணியாய் அவரிடத்துக்கு எவ்வளவு ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒன்றும் கொண்டு வரல. அப்படிதானே வந்தோம். பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வருவது, போகும்போது இதை கொண்டு போக முடியுமா? நல்லதா ட்ரெஸ் மட்டும் போட்டு விட்டுறாங்க. ஆமா, அதை விட என்ன ஆகிடும், மக்கள் போடும் ஒன்றுமே கிடையாது. உடனே சரீரமே போயிடுங்க. ஆமா, அப்படிதான். அதான் சொல்றாரு, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்புவேன். என்ன சொல்றாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த வார்த்தையோட கேட்கறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்குது. எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்காரு. ஆனா எந்த சூழ்நிலையில யோபு சொல்றார், எப்படிப்பட்ட நிலையில அவர் சொல்றார் யோசிச்சு பாருங்க. நம்மளால சொல்லவே முடியாது. ஒரு நிலையில் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட இழப்பு, ஒரு சின்ன ஒரு இழப்பு இல்ல, எல்லாமே இழந்திருக்காங்க. அவனுடைய வாழ்க்கையில சுகம் இழந்திருக்காங்க. சொத்துக்கள் போச்சு, பிள்ளைகள் போச்சு, சுகம் போச்சு. பிரச்சனைக்கு ஒரு மனைவி கூட வச்சு அவனுடைய தொண்டரை பேசிக்கிட்டே இருந்து சாகு இருந்து நீ தூஷித்து ஜீவனை விடு. நல்லா அழகா சொல்ற, பைத்தியக்கார மாதிரி பேசு. எவ்வளவு பெரிய ஆளாய் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார். அப்ப கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்ணோம், காத்திருக்கிறோம். ஆமா, அதனால சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா. கர்த்தருடைய நாமத்துக்கு அவரு எப்படி சாதனையா மாற்றினாரு. ஒரே ஒரு நன்றி, ஸ்தோத்திரம். நமக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். நிறைய நம்ம வாயில ஸ்தோத்திரமே வர்றது கிடையாது. ஸ்தோத்திரம் சொன்னா பிசாசு ஓடும். ஆமா, நீ பிசாசு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ண. பிரச்சனை வரும்போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய கஷ்டத்தை எனக்கு கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? இவ்வளவு பெரிய இழப்பு கொடுத்தீங்க, எனக்கு ஸ்தோத்திரம். பெரிய வேலையில் இருந்தேன், இந்த வேலையை எடுத்து உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்மையா மாற்றுவார்.
நடக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது, போகும்போது எல்லா விதத்தையும் ஆவிக்குரிய படி நம்ம வேதத்தை வாசிப்பதில், ஜெபிப்பதில் நமக்கு அப்படியே ஆண்டவரை நெருங்க விடவே மாட்டான். ஆனா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களுடைய சோதனைகளை நீங்கள் சாதனைகளாக மாற்ற வேண்டும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கலந்து. ஆனா வேதம் சொல்லிட்டு யோபு கடைசி அதிகாரத்தை திருப்பிங்க. அவன் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்பது 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலையும் ஆசீர்வதித்தார். நீங்க அப்படியே டபுள் இல்ல, நீங்க அங்க இருந்ததெல்லாம் அப்படியே டபுள். அதுதான் எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆண்டவர் நினைச்சா எப்படி கொடுக்க முடியும்? அந்த மாதிரி 14,000 ஆடுகளும் இதெல்லாம் நல்லா கொடுத்தாரு. ஆனா பிள்ளைங்க ஆனா ஒரு ஸ்பெஷலா கொடுத்தாரு. எப்படி? அழகு பிள்ளைங்க இல்ல, அழகா 7 குமாரரும் 3 குமாரத்தில் அவருக்கு எபிமார், கெத்சியார், கேரளம். அது சொல்லுது, தேசத்தின் எங்கும் யோபின் குமார்த்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படும். அதுக்கு முந்தின இருந்ததை விட இப்ப அழகா படைச்சிட்டேன். எப்படி சாதனையா மாறிச்சு? ரெட்டத்திரையான ஆசீர்வாதம் எப்படி வந்தது? நன்றி சொன்ன, வேற ஒண்ணுமே இல்லை. யோபு தன்னுடைய வாயினாலே, தன்னுடைய சிந்தையினாலும் ஆண்டவர் விரோதமாக ஒரு காரியமும் பேசவே. நம்ம உடனே யாருக்கு சொல்லுவது தெரியுமா? ஆண்டவர் நம்ம வாழ்நாள் முழுவதும் அப்படியே வேதத்தை படிச்சு ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு சரியா போய் ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லாம் நம்ம சரியா நடந்து அப்படியே பயங்கர பக்தியா இருக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லுவோம். அப்படியே இருந்தவனே கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கடந்துட்டோம். அப்படிதான் போவோம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்ல பழகுங்க. இந்த காலங்களிலே பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். பாஸ்டர் சாம்பல் புதன் ஆரம்பிச்ச அன்னைக்கே சோதனை வரும், சோதனை வரும். ஆமா, சோதனை தான் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். வரதான் செய்யும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். அப்போ இங்கே யோபு தன்னுடைய சோதனையில அவருடைய நன்றியினால், ஸ்தோத்திரத்தினாலே சாதனையாய் மாற்றினார். 3வது ஒரே ஒரு நபரை சொல்லி நான் முடிக்கிறேன். வேறு யாரும் இல்லை, நமக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு. வாசிக்க கேட்க மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, சரி நான் மனுஷங்கள்லாம் எப்படி சோதிக்கிறான்னு பார்த்தா என்ன நடக்குது? 1ஆம் வசனத்தை வாசிக்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு யாரால கொண்டு போகப்பட்டார்? ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். நல்லா கவனிக்க வேண்டும். ஆமா, இயேசுக்கு தெரியும். அது சாத்தான் யோபுக்கிட்டே இயேசுவாரு, யோபுக்கிட்டே சாத்தான் வர முடியுமா? இயேசுக்கிட்ட வர முடியுமா? இல்ல. ஆனா ஆவியானவர் அதுக்கு ஓகே ரைட் அப்படின்றாரு. இது எப்ப நடந்தது தெரியுமா? அவரு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பிறகு அவருக்கு ஒரு சோதனை. என்ன நடக்குது? அங்கே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அப்போ பிசாசு அங்க வரான். வந்து 3 விதமான கேள்வி. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம் தான். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சோதனை வருகிறது. ஆனா அவர் சோதனையை அவர் எதனால் வெல்கிறார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயிக்கிறார். அதனால நான் நல் வார்த்தையினால் சாதனையானதுன்னு சொல்றேன். ஏன்னா வேதத்தை தவிர வேற எதுவும் நல்ல வார்த்தைகள் கிடையவே கிடையாது. நீ எவ்வளவு புக்ஸ் படிக்கலாம், எவ்வளவு பேச்சு பேசலாம், என்ன இருந்தாலும் வேதனுடைய வார்த்தை மட்டும்தான் இந்த உலகத்திலே நல்ல வார்த்தைகள் அடையுது. ஏன்னா அது தேவ வார்த்தை. அந்த வார்த்தையினாலே ஆண்டவர் என்ன பண்ணினார்? பிசாசை வெற்றி கொண்டார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அப்பொழுது சோதனைக்காரன் வேற யாரு? பிசாசு இயேசுவிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். இவன் வந்து இயேசுவுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் யாரு? தேவனுடைய குமாரன் தான். அது என்ன ஆனா ஆவனா ஈனா ஈனா? ஏன்னா அவரை டெஸ்ட், அவன் பிசாசுக்கு தெரியும் இவரை ஜெயிக்க முடியாது. ஆனா சொல்ல மாட்டான். வருவோம் 10 பேரை ட்ரை பண்ணுவோம், 9 வரலாம் வராது, 1 மாட்டினா போதும், அதுக்கு தான் வரான். ஆனா இயேசு கிட்ட நடக்குமா? யோபு கிட்டே நடக்கலையே. இயேசு கிட்ட எப்படி நடக்கும்? இயேசு கிட்ட அவன் நம்மளை படைத்தவர், அவர் தேவன். அவர் நடக்குமா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கோபப்படுது. வேதத்தினுடைய
வார்த்தையை தான் சொல்ற. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதை போய் பைபிளை படிக்கிற. நீ வேதத்தை படிக்கிறீங்க, வேதத்தை நீங்க படிக்கணும். நான் அடிக்கடி சொல்றேன், வேதம்னாலே வாசிக்கணும், நேசிக்கணும், சுவாசிக்கணும். வேதம்னாலே அப்படிதான். வெறும் வெறும் வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம், பைபிள் பிள்ளைங்க பாருங்க, அப்பா அம்மா வாசிக்க சொன்னா கட 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 கடன்னு அது ஒண்ணுமே புரியாது, அதே படிச்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இல்ல குடும்ப ஜபத்துல பார்த்தா பெரிய அதிகாரம் வந்துச்சுன்னா இன்னைக்கு இது கால் படிக்கலாமா, அரை படிக்கலாமா, முடிச்சு வச்சு சில நேரங்கள் வரும் நமக்கு. ஏன்னா நேரத்தில் ஒரு நேரத்தை செலவு பண்ணுவோம். ஆனா பைபிளுடைய வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 40 நாட்கள் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே வேதம் படிக்கணும். ஆனா 40 நாட்கள் இன்னும் அதிகமாக ஒரு நேரத்தை வேதத்தை படிப்பதிலே செலவு. அப்பதான் நீங்கள் உங்களுக்கு வருகிற சோதனை நீங்கள் சாதனையாக மாட்டீங்க. தேவனுடைய வார்த்தையினால முடியும். என்ன சொல்றாரு, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எதுக்கு? அவர் பசியோடு இருக்கிறார். அதனால இந்த கல்லுகளை நீங்கள் அப்பங்களாக மாற்றுங்க சொன்னா அவர் சொல்றாரு, இல்ல தேவனுடைய வார்த்தையே போதும், அதுவே பசி நீக்கிறோம் சொல்லி அங்க முடிக்கிறார். அடுத்து என்ன பண்றாரு, அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தை உப்புரியும் நடிக்க வச்சுட்டு, இப்ப அடுத்த 2வது கிறிஸ்தவன் சொன்னா, நீ தேவனுடைய குமாரனையானால் என்ன பண்ண? அவர் ஒரு வேளை பண்ணா குதிச்சு கூட நாம தேவனுடைய குமாரன். இவரு பிசாசுக்கு என்ன இயேசுவை நிரூபிக்க வேண்டியிருக்கு, யோசிச்சு பாருங்க. ஆமா, அது சொல்றாரு, தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு அவர்கள் உங்கள் கைகளில் ஏற்றி கொண்டு போய் என்பதாய். இப்ப யார சொல்றா? பிசாசே என்ன சொல்றான்? வேத வாக்கியத்தை சொல்றான். சங்கீதம் உன்னதமானவருடைய அது இதெல்லாம் எடுத்து வரும், அதை பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை அந்த சொல்றான், சங்கீதத்தை சொல்றான். சொல்லி என்ன எழுதியிருக்கிறேன்னா அது அப்போ இயேசு மறுபடியும் வேதத்துல பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றார்? 7ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் நீ போய் படி சம்பாஷணம் நடக்குது. இப்படி இருக்கு, யோசிச்சு பாருங்க. இல்ல சரி, இங்க இருந்து அடுத்தது 3வது 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இப்ப இது கொடுமை, இது 2 முடிஞ்சு போச்சு. முதல்ல பசியா இருந்தாரு, அப்பங்களாக இந்த கல்லுகளை சாப்பிடுங்க, அப்பளாக்கி சாப்பிடுங்கன்னு சொன்னார். 2வது மேல இருந்து குதிங்க, தேவதூதருக்காக. இங்க என்ன சொல்ற? கடைசியில் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? நீ சாஸ்திரமாய் விழுந்து. சில நேரங்கள்ல விசுவாசு நமக்கு இப்படிதாங்க நம்ம கீழே விழப்படுறோம். நிறைய ஆசீர்வாதத்தை தர சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பிடிச்சு வச்சு அந்த ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஆண்டவரை விட்டு என்ன பண்ணுவோம். இங்கே அப்படிதான் சொல்றது. இங்கே இயேசு வேலைக்கு போக மாட்டார், இயேசுக்கு தெரியும். ஆனா இயேசு கிட்ட என்ன சொல்றா, நீ சாஸ்திரமாய் என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாம். அப்போ ஆண்டவர் கடைசியா ஒரு பதில் சொல்றாரு, அப்பா இப்போ கொஞ்சம் வார்த்தை மாறுது. ஆண்டவர் ஏசப்பட்ட கொஞ்சம் வார்த்தைகள் மாறுது. இவ்வளவு சாஃப்டா சொன்னார். இப்போ கொஞ்சம் கோபம், அப்பா இப்போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க என்று அந்த எழுதியிருக்கிற வார்த்தையே அவசியம் இல்லை என்று சொல்லுகிறேன் என்று இவரே பதில் சொல்லியிருக்கலாம். இவர் தான் வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவன் வார்த்தை. வார்த்தை மாம்சமாச்சு. வார்த்தை தான் தேவனுடைய குமாரனாய் மாம்சமாக ஆண்டவர் உலகத்திலே வந்தார். ஆனா அவர் வேதாகமத்தை அவர் பெரிதுபடுத்தி இங்கே தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று நிரூபிக்காக அந்த வார்த்தையினாலே அந்த சோதனையை அவர் வெல்கிறதை பார்க்க விசாரிச்சு ஓடும். நான் அடிக்கடி சொல்ல, துண்ட காணும் துணிய காணும் ஓடி. அப்படி நமக்கு வரணும், அப்படிதான் ஓடணும், அப்படி ஓட வைக்கணும். தேவனுடைய வார்த்தை பைபிள் படிக்கணும். நீங்க பைபிள் படிக்காம வார்த்தைகள் தெரியாம பிசாசை நீங்க ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது, சாதனையாய் மாற்ற முடியாது. இது சோதனை காலம், சோதனைக்குரிய காலம். நம்ம வாழ்க்கையில் சோதனைகள் சாதனைகளாக மாற வேண்டும் என்றால் அவரை போல நம்பிக்கையினால, யோபை போல நன்றியினால, இயேசு கிறிஸ்துவை போல தன் வாழ்க்கையினால நீங்கள் வெற்றி பெற இவைகள் அவசியம். உங்களுடைய நம்பிக்கை என்ன? உங்களுடைய நன்றிக்குரிய காரியங்கள் என்ன? உங்களுடைய வேத வாசிப்பு வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு நீங்க படித்து பயன்படுத்துகிறீங்க? வேதம் தான் இந்த சோதனை காலங்களிலே நீங்க சாதனைகளாக மாற்ற வெற்றி படிகளாக ஆண்டவர் மாற்றுகிறார்.
இந்த வாழ்க்கையில் சோதனைகள் வரும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவது ஆண்டு கேள்வி. ஆண்டவரே, எவ்வளோ இந்த தவச நாட்களை நான் முடித்து விட்டேன். ஆண்டவரே, புதிதாக ஒரு நாட்களுக்குள்ளே கடந்து வருகிறேன். 40 நாட்கள் எனக்கு வேதாராய்ச்சி இருக்கிறது. நிறைய காரியங்கள், நிறைய பொருத்தனைகள், நிறைய தீர்மானங்கள். மறுபடியும் ஒரு ஹோலி வீக்ஸ் வருகிறது, குட் ஃப்ரைடே வருகிறது, அப்புறம் ஈஸ்டர் வருகிறது. ஆகவே நாட்கள்லாம் இப்படியாக வரும்போது நாங்கள் ஆயத்தப்படும்படியாக நீங்கள் உதவி செஞ்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை நாங்கள் அதையெல்லாம் சாதனைகளாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு ஜெபத்தை நீங்க ஆண்டவரே, எங்களால் முடியாத ஆண்டவர்கிட்ட கேளு. கேட்டா ஆண்டவர் ஆட்டேன்னு சொல்லவே சோதனை காரணம். இந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்ற இந்த தேவனிடத்திலே உண்மையாக இருங்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த நாட்களை, இந்த தவச நாட்களை, இந்த கிருபை நாட்களை நம்முடைய ஆசீர்வாதமாக ஆண்டவர் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.